ஏண்டி கோவமா இருக்க? இப்ப என்னாச்சு? என்னன்னு சொல்ற? இந்த வீட்ல உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாம் அந்த சாந்திக்கு கிடைக்குது. என்னடி உளர்ற? எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை சாந்தி கிடைக்குதா? கண்டிப்பா கிடைக்காது. யாரோ ஒரு பக்கத்து தெரு பொம்பளை குங்குமசிமினோட வந்து சாந்தி இல்லையான்னு கேட்டா. நான் என்ன விஷயம் அப்படின்னு, ஏதோ அவ தங்கைக்கு வளகாப்பு குங்குமம் கொடுத்து கூப்பிடணும் அப்படின்னா. நான் சொன்னேன், இந்த வீட்ல எல்லாமே எங்க அக்கா தான், நீங்க முதல்ல அவங்கள தான் கூப்பிடணும்னு. கரெக்ட் தானே? அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? நீ குழந்தை இல்லாதவளாம், அந்த சாந்தி குழந்தை பெத்தவளாம் அப்படின்னு அப்படி சொல்லி அவ உன்னை அவமானப்படுத்திட்டாக்கா. உன்னை வர வேண்டாம்னு சொன்ன அந்த இடத்துக்கு அந்த சாந்திய குங்குமம் கொடுத்து அவ கூப்பிட்டாக்கா. என்னால தாங்க முடியலக்கா. நீ ஏக்கா சைலண்ட் ஆயிட்ட? அவ கிடக்கா, அவ வீட்டு வளகாப்புக்கு நீ போலனா பெருமை எனக்கு குறைஞ்சா போயிட போகுது. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதக்கா. இல்ல ரம்யா, எனக்கு குழந்தை பிறக்கும். நானும் மல்லடி இல்ல, எனக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும். என்ன பிரசவ நேரத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். எனக்கு இந்த கஷ்டத்தை விட சாந்திக்கு கிடைச்ச மரியாதை தான் இன்னும் கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த பக்கத்து தெருவு பொம்பளை சாந்திக்கு குங்குமத்தை கொடுத்துட்டு நாம புது பிரச்சனை உருவாக்குறதுக்கு வழியை கொடுத்துட்டா. என்ன பண்ண போற? இந்த நேரத்துல நான் என்ன பத்தி யோசிக்க கூடாது, சாந்திய பத்தி தான் யோசிக்கணும். புள்ளைய பெத்தவளா இல்ல பெத்துக்க போறவளான்னு நீ பார்க்க தான் போற. நீங்க தானே மருமகனுக்கு பணம் கொடுத்தது? ஆமாங்க. ஆமாங்க. கொடுத்த பணம் வந்துருச்சா? வந்துடுச்சுங்க, வட்டியோட வந்துடுச்சு. வெறும் வட்டி இல்லையா, கந்து வட்டி லெவலுக்கு வசூல் பண்ணிருக்கீங்க. இவர் யாருன்னு தெரியாம விளையாடி இருக்கீங்க. என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா இருக்கிற தெரியாம போயிருவீங்க. மறுபடியும் என் மருமக வீட்டுக்கு போய் கலாட்டம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, ஜாக்கிரதை. புரிஞ்சா? ஐயா மன்னிச்சுக்குங்க ஐயா, தினேஷ் தான் உங்க மாப்பிள்ளைன்னு தெரியலீங்க. தினேஷும் அதை பத்தி எங்கள்கிட்ட எதுவும் சொல்லீங்க. சிட்டிக்குள்ள ஐயா தெரியாம வாழ முடியுங்களா? ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சுங்க. அவரும் வாங்கின கடனை கொடுத்துட்டாருங்க. நாங்களும் மரியாதையை டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டோமுங்க. இனிமேல் இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காதுங்க ஐயா. ஐயா உங்களுக்கு ஒரு பெரியோர் கும்பிடு போடுறோம், எங்களை விட்டுருங்க ஐயா, நாங்க வரோங்கோ. இப்ப கிளம்புங்க. ஆனா நான் சொன்னதை நினைவு வச்சுக்கோங்க. இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க ஐயா. வரங்க. என்னப்பா இதெல்லாம்? இது வரைக்கும் எந்த கடன்கார பையிலும் இந்த ஆபீஸ்க்குள்ள கால் வச்சதில்ல. நான் கடன் கொடுத்த பார்ட்டியை கூட நான் இங்கே வச்சு பேச மாட்டேன். ஏதோ போனா போகுதுன்னு என் பொண்ணுக்காக அவங்களை விட்டேன். ஆனா இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு. ஐயோ, அப்படிலாம் எதுவும் நிச்சயமா நடக்காது மாமா. ஏதோ என் கெட்ட நேரம், அதனாலதான் கடன் வாங்கினேன். நிச்சயமா இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன் மாமா. சத்தியமா சொல்றேன், இனிமே நான் ஒழுங்கா பிசினஸ் பாத்துக்கிறேன் மாமா. அது மட்டும் போதாது, என் பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கணும் மாமா. என்னை வாழ வைக்கிற தெய்வம் அவ, அவளை போய் கண் கலங்க விடுவனா? அந்த பயம் என்னைக்கு இருக்கட்டும். போ. ஆர்கே, எவ்வளவு வேணாலும் பேச ஆர்கே. நான் உங்ககிட்ட நடிச்சே பணம் வாங்கணும், வாங்கிக்கிட்டே இருக்கணும். நிறைய இருக்குல்ல உங்ககிட்ட.
கொஞ்சம் கொஞ்சமா கறக்குறேன். கவலைப்படாத மாதிரி இப்ப நான் பாத்துக்கிறேன். தம்பி, நீங்க பெரிய பார்ட்டி, என்ன வேணாலும் கேளுங்க, எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நாங்க தரோம். நீங்க ஆர்கேயோட மாப்பிள்ளை தம்பி, நாங்க விடுவோமா? இது பாருங்க தம்பி, உங்களுக்கு எப்பப்ப பணம் வேணுமோ அப்பப்ப வந்து எங்கள்கிட்ட வாங்கிக்கோங்க. வட்டி மாத்திரம் கொடுத்தீங்கன்னா போதும். அசலை கேட்டு நாங்க அரிக்க மாட்டோம். அசல் அதை அப்புறம் மெதுவா பாத்துக்கலாம். நீங்க இப்படி காமதேனு மாதிரி மாமனாரை வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு இருக்கலாமா தம்பி? எங்கள்கிட்ட கடனை வாங்குங்க, உங்க தொழிலை நீங்க அபிவிருத்தி பண்ணுங்க. உங்க மாமனார் மாதிரி நீங்களும் ஒரு கோடீஸ்வரன் ஆகும். நீ முதல்ல நல்ல மனைவியா மாறு, நல்ல தாரமாகும், அதுக்கப்புறம் தாயாகலாம். வாங்க நீ. அனிதா, நீ எப்போ வந்த? ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. ஐயோ சாரி, டிராஃபிக்ல ஓட்டிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. பரவாயில்ல நீ. ஏதாவது ஆர்டர் பண்ணியா? இல்ல, நீங்க வந்ததும் ஆர்டர் பண்ணிக்கலாமேன்னு இருந்துட்டேன். சரி, என்ன சாப்பிட்ற? ஏதாவது. சாத்துக்குடி ஜூஸ்? ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம், சொல்லுங்க மேடம். 2 சாத்துக்குடி ஜூஸ். ஓகே. ஏன் வர சொன்னேன்னு கேட்க மாட்டீங்களா? நீ டென்ஷனா இருக்கேன்னு தெரியும், நீயே சொல்லட்டுமே தான் வெயிட் பண்ண. ஆனா ஏதோ பிரச்சனை மட்டும் தெரியுது. இல்லைன்னா தனியா வண்டி எடுத்துட்டு வாங்க அண்ணின்னு சொல்ல மாட்டியே. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? என்னை பத்தி உங்களுக்கு மட்டும்தான் தெரியுது, அதான் என் பிரச்சனை. சரி, இப்ப என்ன பிரச்சனை சொல்லு. அண்ணி, உங்களுக்கே தெரியும், எனக்கு பிறக்க போற குழந்தை பணக்கார குழந்தையா பணக்கார வீட்டுல தான் பிறக்கணும். இப்ப இருக்கிற என் மாமியார் வீட்டுல பிறக்க கூடாதுன்னு நான் சபதம் எடுக்காத குறையா முடிவெடுத்திருந்தேன். நல்லா தெரியும், அதுக்காக நீ மாத்திரை போட்டுக்கிட்டதும் தெரியும். அந்த விஷயத்துல நான் எவ்வளவு பிடிவாதமா இருந்தேன். ஆமா, அண்ணி என் கொள்கையை விட்டுட்டு குழந்தை வேணும்னு வெக்கத்தை விட்டு நேத்து நானே என் புருஷன் கிட்ட கேட்டேன். அதுக்கு அண்ணி தேங்க்யூ. ஜூஸ் சாப்பிடு. அப்புறம் அதுக்கு அர்ஜுன் என்ன சொன்னாரு? அவர் அதை ஏத்துக்கல, தத்துவமா பேசுறாரு. நான் தாயாகிறது கூட முக்கியம் இல்ல, தாயாகிறதுக்கு முன்னால பொண்ணா பிறந்தவ நல்ல மனைவியா வாழணும்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. ச்சே, இது ஒரு வைஃபுக்கு பெரிய அவமானமாச்சே. அப்படியே ஊரை விட்டுடலாம் போல இருந்தது. வெக்கத்தை விட்டுட்டு ஆசையா ஒரு மனைவி பக்கத்துல வரும்போது இப்படி ஒரு புருஷன் பேசுறது, இது வெளியில சொல்ல முடியுமா? வேற மேடம்? இல்ல, பில் போட்டுருங்க. இத பாரு அனிதா, நீ இப்படி ஃபீல் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்ப ஒரு புருஷன் தான் மனைவி கிட்ட இப்படி ஒரு பேச்சு பேசினாரோ, எப்ப அவன் தான் மனைவி ஒரு தாய் ஆகக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறானோ, அப்பவே அவன் மனசுல நீ இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. ஆமா,
அர்ஜுன் மனசுல இடம் இருந்தாதானே அவன் பக்கத்துல இடம் கொடுப்பான். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ இல்லாத அவன் மனசுக்குள்ள வேற யாராவது உன் இடத்த பிடிச்சிருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும். அனிதா, கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். நீ கிளம்புமா. வரேன். நீ அத்தை, என்ன அத்தை, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் இப்படி இருக்கீங்க? குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம்மா, உடம்பு கொஞ்சம் அசதியா இருக்கு, அவ்வளவுதான். என்னம்மா யோசிக்கிற? இல்ல, நம்ம பக்கத்து தெருவுல கௌரி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க தங்கச்சிக்கு வளைகாப்பா, வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்க. உங்களை கண்டிப்பா கூட்டிட்டு வர சொன்னாங்க. வரேன்னு சொல்லிட்டேன். ஆனா நீயும் அபிராமியும் போயிட்டு வாங்கம்மா. அபிராமி அக்கா வெளியே போயிருக்காங்க. அப்படின்னா நீ போயிட்டு வா. நீயும் இந்த வீட்டு மருமக தானே. உன்னை மதிச்சு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா போகணும், அதான் மரியாதை. நானா? ஆமாம்மா, நீ போன நான் போன மாதிரி தான். அங்க போயிட்டு நலுங்கு வைக்கிறதோட இல்லாம சாப்பிட்டுட்டு வா, அப்பதான் உங்களுக்கு திருப்தியா இருக்கும். உங்களுக்கு உடம்புக்கு முடியலையா அத்தை? நான் உங்க கூடவே இருந்துடுறேன். அக்கா வேற இல்ல. பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சாந்தி, 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 எங்க போயிட்டா தெரியலையே. சாந்த், அம்மா. என்னப்பா? சாந்தி எங்கம்மா? எங்க வெளில போயிருக்காளா? இங்க பக்கத்துல கோமலாவுக்கு வளகாப்பு, அங்கதான் போயிருக்கா. எனக்கு தலைவலிங்கிறதுனால நான் போகல, அதான் சாந்தி அனுப்புனேன். ஓஹோ, சரிம்மா. சரி, நீ இப்போ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் பாத்துக்கிறேன். மாமா, ஒரு நிமிஷம். என்னம்மா? என்ன ரம்யா? சாந்தியை தானே தேடுறீங்க? ஆமா, அம்மா கூட சொன்னாங்க எங்கேயோ வளகாப்புக்கு போயிருக்கான்னு. மதியாதார் வாசல் மிதியாதேன்பாங்க. ஆனா அதையும் மீறி சாந்தி அந்த வளகாப்புக்கு போயிருக்காங்க. என்ன சொல்ற? பக்கத்து தெருவில் இருக்கிற கௌரிக்கா வளகாப்புக்கு கூப்பிட வந்திருந்தாங்க. சாந்திக்கு குங்குமம் கொடுத்து இன்வைட் பண்ணாங்க. எங்க அக்காவை கூப்பிடலையான்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க அபிராமி குழந்தை இல்லாதவங்க, மலடி அது இதுன்னு சொல்லி அக்கா ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அண்ணியை பத்தி அப்படி சொன்னா? பாத்தீங்களா, கேள்விப்பட்ட உங்களுக்கே இவ்ளோ கோவம் வரும்போது
காதால கிட்ட எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அக்கா மட்டும் இதை கேட்டிருந்தாங்கன்னா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆனா சாந்தி இப்போ அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. என்னால் தாங்க முடியல மாமா. எங்க அக்காவை மதிக்காம அவங்கள மலடின்னு சொன்னவங்க வீட்டுக்கு இவங்க போகலாமா? நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டிருக்க வேண்டாம்? அதை விட்டுட்டு சாந்தி இப்போ அங்க போயிருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. அப்படியே செஞ்சிருக்காங்க. வரட்டும், பேசிக்கிறேன். சாந்தி, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கியா? விரட்டுற. உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கார்த்திக் மாமா கிட்ட இருந்து பிரிக்கிறேன். உன்னை பிரிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தினாதான் எனக்கு தூக்கம். என்னங்க சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். நீ எங்க போயிருந்த? பக்கத்து தெருவுல வளகாப்பு கூப்பிட்டாங்க, போனேன். ம், உன் கூட அம்மாவும் அண்ணியும் வரலையா? அண்ணி வெளியே போயிருந்தாங்க. அத்தைக்கு தலைவலியா இருந்தது, அதனால என்ன போயிட்டு வர சொன்னாங்க. வீணா அம்மா அழுக்காத, நீயா தான் போன. ஐயோ இல்லங்க, நானே ஏன் போறேன்? சொல்லட்டுமா? சொல்லுங்க. அன்னிக்கு குழந்தை இல்லைங்கிற காரணத்தை காட்டி அவங்க அண்ணியை கூப்பிடல. நீ குழந்தை பெற்றிருக்கன்ற காரணத்தை காட்டி உன்னை கூப்பிட்டுருக்காங்க. நீயும் அண்ணியை விட பெருமையா பெருசா காமிச்சிக்கணுன்றதுக்காக நீ அங்க போயிருக்க, அப்படிதானே? என்னங்க, நான் போய் அப்படி நினைப்பேனா? அவங்க இவ்வளவு தூரம் அக்காவை பத்தி சொன்னது நீங்க இப்ப எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓஹோ, வெரி குட். போய் பேச ஆரம்பிச்சிட்டியா? அண்ணியை மதிக்காதவங்க வீட்டுக்கு ஏன் போன? அதுவும் அவங்க நம்ம வீட்டுல பேசிருக்காங்க. ஐயோ சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வந்தாங்க, என்ன கூப்பிட்டாங்க, அத்தைய வர சொன்னாங்க, அவ்வளவுதான். நானும் போயிட்டு வந்துட்டேன். ஆனா உங்க அண்ணி எப்படி இன்சல்ட் பண்ணிருக்காங்க, வர வேண்டாம்னு சொல்லிருக்காங்கன்னு இது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, என்ன நம்புங்களேன். அப்படியா? இரு வரேன். என்னங்க? எதுவுமே புரியல. சொல்லு ரம்யா, வளகாப்பு கூப்பிட வந்தவங்க அன்னைக்கு என்ன சொன்னாங்க? சொல்லு. அபிராமி அக்கா குழந்தை இல்லாததுனால அவங்கள வளகாப்பு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? அவங்க அப்படி சொல்லும்போது இவங்களும் தானே இருந்தாங்க. ரம்யா போய் சொல்லாத. அவங்க அப்படி சொல்லும் போது நாங்க இல்ல. ஓ, அவங்க உங்களை கூப்பிட வந்த போது தானே நான் அவங்கள கேட்டேன், ஏன் எங்க அக்காவை கூப்பிடலன்னு. அதுக்கு தானே அவங்க அவ்வளவு கிண்டலா பதில் சொன்னாங்க. இப்படி சொல்றீங்க? ஐயோ, எங்க அக்காவை பத்தி அவங்க அப்படி சொல்லும் போது நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன். நீங்க பாட்டுக்கு அந்த குங்குமத்தை வாங்கி வச்சுட்டு நான் வரேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு முதல்ல ஆர்த்தி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள வான்னு சொன்னவங்க எங்க அக்கா. ஐயோ இப்படி போதும் சாந்தி.